குருவடி சரணம், திருவடி சரணம். வாழ்க்கைங்கிறது கலைஞ்சு போற மேகங்கள் போல காட்சி மாறிக்கிட்டே இருக்குமோ? அப்போ எதுதான் நிலையானது என கடந்து செல்லும் மேகங்களை விமலா விமானத்தின் ஜன்னல் வழியே வெறித்தபடி பார்த்து கொண்டிருந்தார். விமலாவின் எண்ண ஓட்டம் சில மாதங்களுக்கு பின்னோக்கி நகர்ந்தது. அமெரிக்காவில் தன் கணவரோடும் 2 பிள்ளைகளோடும் மகிழ்ச்சியாக வாழ்ந்த வாழ்க்கை விமலாவின் கண்முன் விரிந்தது. விமலாவிற்கு கருப்பை புற்றுநோயால் இரத்த கசிவு ஏற்படத் தொடங்கியது. மிக சிறந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்களும் அறுவை சிகிச்சை செய்தாலும் சரியாவது அரிது என கைவிரித்து விட்டார்கள். விமலாவின் கணவர் என்ன செய்வது என தெரியாமல் துடித்தார். பிள்ளைகள் புரியாமல் விழித்தனர். தனக்கு ஏற்பட இருக்கும் முடிவை அறிந்து கொண்ட விமலா சென்னை நங்கநல்லூரில் வாழும் பெற்றோர்களையும் சுற்றத்தாரையும் பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலில் குடும்பத்துடன் சென்னைக்கு கிளம்பினார்கள். சென்னை வந்து சில நாட்கள் கழிந்த பின்னர் தம் பெற்றோரிடம் தன் உடல்நிலையை பற்றி கூறி விமலா வருந்தினார். விமலாவின் பெற்றோர்கள், மேல்மருவத்தூர்ல அவதாரம் செஞ்சிருக்க அம்மா எல்லா உடல் நோய்களையும் தீர்க்கிறாங்க, நீயும் போய் அம்மாவை தரிசிச்சு ஆசி வாங்கிட்டு வா என்றார்கள். விமலா மேல்மருவத்தூருக்கு வந்து ஆன்மீக குரு அருள் திரு அடிகளார் அம்மா அவர்களை கண்டு வணங்கியவுடன் அம்மா அவர்கள் விமலாவின் நோய் பற்றியெல்லாம் ஒன்றும் கூறாமல் தம் திருவாய் மலர்ந்து, மகளே, அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஆடிப்பூர விழாவில் கஞ்சி கலையம் ஏந்தி சித்தர் பீடத்தை வலம் வந்து அந்த கஞ்சியை குடித்துவிட்டு அடுத்த நாள் பாலபிடேகம் செய்துவிட்டு போ, எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறினார்கள். விமலாவிற்கோ மனநிறைவு ஏற்படவில்லை. அரைகுறை மனதோடு சென்னை சென்று தன் பெற்றோரிடம் நடந்ததை கூறினார். விமலாவின் பெற்றோர்கள், அம்மா மேல பாரத்தை போட்டு அவ சொன்னபடி செய், மத்ததெல்லாம் அவ பாடு என சமாதானம் கூறினார்கள்.